அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பீஃப் வறுவல். இந்த பீஃப் வறுவல், பீஃப் பிரியாணி, தயிர் சட்னி, இது நம்ம வீட்டு லஞ்சு இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். பீஃப் பிரியாணி யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு சூப்பராக எம்மியாக இருக்கும். இதே ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பீஃப் பிரியாணி, இந்த வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி பீஃப் பிரியாணியும் பீஃப் வறுவலும் செய்ய போகிறோம். இப்போ பீஃப் பிரியாணி செய்கிறதுக்காக இப்போ பீஃப் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போ 700 கிராம் இருக்குது. நான் 1/2 கிலோ அரிசிக்கு தான் மெஷர்மெண்ட்டு பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு இது 700 கிராம் பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீஃபை குக்கரில் சேர்த்துக்கலாம். வாங்க, இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த குக்கரில் இந்த பீஃபை சேர்த்துக்கலாம். நான் நார்மலான பீஸ் தான் போட்டிருக்கேன், ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சிறுசும் இல்லை, நார்மலாக போட்டிருக்கேன். இப்போ இதில் அதுக்கு வேகிறதுக்கு உப்பு இதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்னால் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டும் சேர்த்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நான் வந்து 850 மில்லி தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு வச்சுருந்ததையும் சேர்த்து அலசி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ விசில் வச்சுக்கலாம். விசில் வச்சாச்சு. இப்போ வாங்க இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இது ஒரு 5 விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது பீஃப் வறுவல் செய்கிறதுக்காக இது 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இது பாருங்கள், பீஃப் வறுவல் செய்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது மல்லித்தலையும் புதினாத்தலையும் பீஃப் பிரியாணிக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பாருங்கள் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கு. இதில் 200 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம், ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா 5 விசில் வந்து அமர்த்திட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், பீஃப் நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்து 3/4 பதம் வெந்திருக்குது. இப்போ இது வந்து சோத்தில் தம் பண்ணியில் நல்லா வெந்துடும், முள் வேக்காடு வந்துடும். அதனால் இந்த 3/4 வேக்காடு போதும். இப்போ இதோடு ஆஃப் பண்ணிடுவோம். இங்கிட்டு பக்கத்தில் ஒரு அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் விருப்பம் இருந்தால் கூட கடலெண்ணெய் எது இதாக இருக்கோ அதை சேர்த்துக்கிறலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டேன். இப்போ ரீஃபைண்ட் ஆயிலுக்கு அப்புறம் நெய் சேர்த்துக்கிறலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் 100 மில்லி சேர்த்துக்கிட்டேன். நெய் ஒரு 50 மில்லி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பீஃப் பிரியாணி வந்து கொஞ்சம் வறட்சியாக தெரியும், அதனால் கூட சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ 150 மில்லி மொத்தம் சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா சேர்த்துக்கலாம், ஆனால் நான் வந்து போதும் எனக்கு, அதனால் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூட சேர்த்துக்கிறாந்தா கூட சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசி இருக்குது. இப்போ பிரியாணியில் சேர்க்குறக்கா பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், லவங்கம் 3, ஏலக்காய் 4, பிரியாணி இலை 2 ஒடிச்சு வச்சுருக்கேன். சோம்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். அனாச்சி பூ 1 வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்க்குற பொடியெல்லாம் வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து அரைச்ச பொடி ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்க்கக்கூடிய பொடி. இப்போ தயிர் வந்து 100 மில்லி வச்சுருக்கேன். தயிர் 100 மில்லி வச்சுருக்கேன். வாங்க இப்போ பார்க்கலாம்.
இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அந்த பிரிஞ்சி இலை, சோம்பு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா பொரியுது. அப்போ தான் அந்த கரம் மசாலாவுடைய இது எல்லாமே கரம் மசாலாவுடைய அந்த வாசம் எல்லாமே அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் நல்லா இறங்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் 200 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இப்போ நல்லா வதக்கி வச்சுக்கலாம். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். நல்லா வதங்கணும் வெங்காயம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பீஃப் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பீஃப் பிரியாணி, பீஃப் வறுவல் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினாக்கா நல்லாயிருக்கும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இது வதங்கினது இன்னும் பத்தாது. கண்ணாடி பழம் தான் வந்திருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதில் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு ஏற்கனவே 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். மட்டன் அது பீஃப் வேக வைக்கையில். இப்போ ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுதான் சரியான பக்குவம் வெங்காயம் வதங்குறதுக்கு. இதே ரொம்ப கருப்பாயிட்டாலும் பிரியாணி கலர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ இந்த ராஸ்மல் போகிற வரையும் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு முதல் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் 200 கிராம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 200 கிராம் தக்காளி சேர்த்துருக்கேன். 200 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா தக்காளி குலைவாக வர்ற வரை நல்லா வதக்கிக்குவோம். நீங்கள் பீஃப் பிடிக்கலைன்னா நீங்கள் மட்டன், சிக்கன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது மாதிரி மஷ்ரூம், காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்து பிரியாணி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே டேஸ்ட்டில் செஞ்சிங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்து செஞ்சுக்கலாம். இதில் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பிடிச்சவோ இதே மாதிரி செய்து சாப்பிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக மசிஞ்சு வர்ற வரையும் இந்த இது வதங்கட்டும் தக்காளி. இப்போ இது நல்லா சேர்ந்து நல்லா மசிஞ்சு விட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருந்த மல்லித்தலை ஒரு பிடிச்ச பொடி, ஒரு பிடி கைனால் ஒரு பிடி மல்லித்தலை, ஒரு பிடி புதினா தலை, இது 2ஐயும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது போதும். இதுக்கு மேலே மல்லி புதினா சேர்க்கக்கூடாது. நல்லா இருக்காது. வாடையும் நல்லா இருக்காது, சாப்பாடும் நல்லா இருக்காது. இதுவே நார்மலான விஷயம். இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்குது இல்லையா? இதில் வந்து நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் இந்த கரம் மசாலா தூள், இது எல்லாமே சேர்த்துக்கேன். இது எல்லாமே சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிட்டுருக்கோம். ஏற்கனவே பீஃப் வேக வைக்கிற உப்பு சேர்த்துருக்கோம். அதனால உப்பு பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா சேர்ந்து நல்லா வதங்குது. இப்போ இதில் 100 ml தயிர்
100 ml தயிர் அதையும் சேர்த்து இப்போ இதோடையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதே பக்குவத்தில் என்ன பிரியாணி செய்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளவு எம்மியாக இருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இதோடு சேர்ந்து நல்லா வதங்கிக்கிட்டு இப்போ இதில் இந்த பீஸ் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறியை சேர்த்துக்கலாம். அதையும் வேக வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டோம்னா இந்த மசாலா எல்லாமே அந்த பீஸில் பிடிச்சி சாப்பிட ரொம்ப ஜூஸியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு சேர்ந்து இப்போ நல்லா இந்த பீஸோடு சேர்ந்து மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் நான் ஒரு பாதி லெமனுடைய சாறு புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து இந்த பீஃபோடு நல்லா வேகட்டும். அந்த உப்பு புளிப்பு காரத்தோடு சேர்த்து இந்த பீஃப் நல்லா வேகலை, அதோட வதங்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி அது பீஃப் வந்து கறி சாப்பிடல ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இன்னும் சேர்த்து 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த வந்து பீஃப் வந்து நல்லா மசாலா கூட வெந்து நல்லா போட்டாயிடுச்சு. இப்போ இந்த பீஃப் சாப்பிடல ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா கூட சாப்பிடல. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த உலக்கில் தான் 1.25 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். எப்படி கேட்டால் 2 பாருங்க, அந்த உலக்கில் வந்து நான் 1.25 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து 2.25 உலக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிடுவோம். இப்போ அதுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் அந்த பீஃப் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து அளந்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த எண்ணெயெல்லாம் தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் மெத்தி குடித்து உப்பு உரப்பில் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ புளிப்பு உரப்பெல்லாம் நல்லாயிருக்கு. உப்பு தான் பத்தலை, உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம், ஏன்னா உப்பு பத்தலை. உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதி வரட்டும், அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தண்ணி கொதிக்கங்குள்ளாட்டிலும் இங்கிட்ட ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இந்த பீஃப் வறுவல் பண்ணுறதுக்காக இந்த குக்கர் காயட்டும். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ இந்த குக்கர் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய விட்டு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கர் நல்லா சூடு ஆகிடுச்சு எண்ணெய். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப மசாலா தேவையில்லைங்கிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக தக்காளி, ஒரு வெங்காயமும் ஒரு 1.5 வெங்காயமும் ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குது. இந்த வெங்காயம் வதங்கிட்டுலேயே நம்ம இந்த வரமிளகாயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 பச்சை வரமிளகாய் பிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் உரப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கணும். இப்போ இந்த வரமிளகாய் தக்காளி எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டு இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நிறைய சேர்த்து செஞ்சால் கூட நல்ல கிரேவி பதத்தில் நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப கிரேவியாக வைக்கிறேன், நார்மலாக தான் வைக்கிறேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்.
இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இந்த பீஃபை சேர்த்துக்கலாம். இது அரை கிலோ பீஃபு. இப்போ இதோட அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸ் தண்ணி விட்டு வேகும். அதனால் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. இப்படி கொதிச்சா தான் அந்த பீஃபோட சேர்த்து மட்டனோ பீஃபோ எதுவாக இருந்தாலும் அந்த மசாலா சேரும். இப்போ நம்ம இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சு நான் சீரக சம்பா தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி தேவையோ அதை ஆக்கிக்கலாம். பாருங்கள் அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ உடையாமல் பைய பக்குவமாக லைட்டாக அப்படியே கிளறி விடுவோம். ஏன்னா அரிசியை பார்த்தா உடையாமல் நல்லா வரும். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ மூடியாச்சு. நான் இப்போ விசில் போட போகிறதில்ல, சும்மா தான் மூடி வைக்க போகிறேன். அதுவே நல்லாயிருக்கும். சும்மா மூடி வச்சு மேலே டம்ளரை கவுத்துருவேன். நான் டம்ளரை கவுத்து அது ஒரு 20 நிமிஷம் சென்று திறந்து பார்ப்பேன். அது சூப்பராக இருக்கும் சோறு. நான் இப்போ டம்ளர் தான் கவுக்க போகிறேன். இப்போ டம்ளரை கவுத்தாச்சு. இப்போ சிம்மில் வச்சாச்சு. 20 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பீஃப் வறுவல் தண்ணி விட்டு வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நல்லா தண்ணி விட்டு எவ்வளோ தண்ணி விட்டு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா பீஃப் வேக லேட் ஆகும் இல்லையா, அதனால் 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கிண்டி விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ இது ஒரு 5 விசில் வரட்டும் பார்க்கலாம். இப்போ இதில் விசில் போட்டுக்கலாம். ஒரு 5 விசில் வரட்டும் பார்க்கலாம். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு 3 விசில் வர வச்சு ஆஃப் பண்ணிக்குவோம். பார்க்கலாம். அப்புறம் பாருங்க டம்ளர் எடுத்தாச்சு. இப்போ 20 நிமிஷம் ஆகணும்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ 15 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. ஆனால் திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திறக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நம்ம இதை கிண்டி விட்டுக்குவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் கிண்டி விட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் கிண்டி விட்டாச்சு. மறுபடியும் மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ 20 நிமிஷத்தில் 15 நிமிஷம் தான் இது திறந்து பார்த்தேன். ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை மூடி போட்டு மூடிக்குவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம். அது வரை டம்ளர் போட்டு மூடிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பீஃப் வறுவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆவியெல்லாம் போயிடுச்சு. விஷயெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு சின்ன சட்டியில் மாற்றிக்கலாம்.
இப்போ பாருங்கள் ஒரு சின்ன சட்டியில் மாற்றியாச்சு. இந்த பீஃப் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்தாச்சு. சேர்த்து சிம்மில் இருக்கட்டும். மூடி போட்டு மூடிக்கலாம். பார்க்கலாம். இப்போ பிரியாணி தம்மில் விட்டு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ கிண்டி விட்டு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா பொழுன்னு வந்துடுச்சு. அடியிலேருந்து தான் இது பண்ணுறேன், பிரட்டி விடுறேன். பாருங்கள், ஒரு பருக்க கூட ஒட்டலை, பிடிக்கலை. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த பீஃப் பிரியாணி இதே மாதிரி செய்து பாருங்கள். இதே பக்குவத்தில் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். ரொம்ப எம்மியாக இருக்கும். வாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த பீஃப் வறுவல் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜம்முன்னு பிரியாணி. பாருங்கள், பீஃப் பிரியாணி ரொம்ப ஜம்முன்னு சூப்பராக குக்கரில் ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. ஒரு சோறு கூட ஒட்டலை, தூரில் அவ்வளவும் பிடிக்காமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி பீஃப் வறுவல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி தயிர் சட்னி சாப்பிட போயில் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் தயிர் மட்டும் சேர்த்து வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப சூப்பராக தயிர் சட்னி, பீஃப் வறுவல், பீஃப் பிரியாணி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு நம்ம வீட்டில் லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பாய்.